சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மேற்கு ஆசியாவில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நீடித்து வரும் போர் 10வது நாளில் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனிக்கு அடுத்து அவரது மகன் முஜ்தபா கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டமை தொடர்பான அமெரிக்கா, இஸ்ரேல் மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடையில் ஐரிஸ்-டி கப்பல் குறித்து ஈரான் ராணுவத்தின் அதிரடி அறிவிப்பு. இதேவேளை ஹெஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. மறுபுறம் ஈரானின் விமானப்படை தலைமையகம் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். இந்த நிலையில் ஈரான் தனது போர்த்திறனை ஆயுத களஞ்சியத்தில் உள்ள பழைய மற்றும் நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்தி வருகின்றது. உலக நாடுகள் இந்த மோதலை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. இதேவேளை பல உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலமே நிலையான அமைதி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் ஈரான் நடவடிக்கைகள் தற்காலிக தீர்வு மட்டுமே தரும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பதால் வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் வான் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தொடர் தாக்குதலின் விளைவால் உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த போர் மத்திய கிழக்கில் பெரும் மோதலுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி தற்போது சர்வதேச அரசியலை ஒழுக்குகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்டதாக கூறப்படும் வான்வழி தாக்குதலின் பின்னர் உருவான பதற்றம் தற்போது 10வது நாளை எட்டியுள்ளது. இந்த தாக்குதல்கள் பிப்ரவரி 28 தொடங்கியுள்ளதாகவும் அதன் பின்னர் இரு தரப்பினரும் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மகன் முஜ்தபா கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவிக்கையில் ஈரானின் புதிய தலைவர் தனது ஒப்புதல் இல்லாமல் நீண்ட காலம் அதிகாரத்தில் நீடிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் நான் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய தலைவரை குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை பயங்கரவாத ஆட்சியிலிருந்து அமைதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதே எங்களின் நோக்கம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவித்துள்ளன. போர் தீவிரமடைந்த நிலையில் தெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் ஹெஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் லெபனானில் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் கூறுகையில் இந்த நடவடிக்கைகள் 4 வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும். நீண்டகால போருக்கு போதுமான ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் உள்ளன என்றார். இதற்கு பதிலளித்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாகவும் போராட தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலக நாடுகள் பெரும் கவலையை வெளியிட்டுள்ளன. சர்வதேச சமூகம் இந்த மோதலை உடனடியாக நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உலக தலைவர்கள் ராணுவ மோதலால் அமைதியை ஏற்படுத்த முடியாது என்றும் தற்காலிகமாகவே பிரச்சினைகள் தீர்ந்ததாக தோன்றினாலும் நிலையான தீர்வு பேச்சுவார்த்தை மூலமே கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் இந்த மோதல் உலகளாவிய பாதுகாப்பு நிலையை பாதிக்கும் அளவிற்கு வளர்ந்து வருகின்றது. இந்த போர் உண்மையில் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துமா அல்லது மேலும் பெரும் மோதலுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி தற்போது சர்வதேச அரசியலில் எழுந்துள்ளது. ஈரானின் போர்க்கப்பலான ஐரிஸ்-டி கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 104 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 32 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல் காரணமாக இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் இந்த கப்பல் விபத்துக்கு உள்ளானது. கடந்த மார்ச் 4 காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் தொலைவில் இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானது. கப்பலில் இருந்து 35 பேரை இலங்கை கடற்படையின் மீட்புக் குழுவினர் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். அவர்களுக்காக காலி கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரான் கடற்படையினரின் உடல்கள் மீதான பிரேத பரிசோதனை அண்மையில் காலி தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்பட்டது. ஈரான் கடற்படையினரில் 8 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் தனது ராணுவ நடவடிக்கைகளில் எந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது என்பது குறித்து புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. சமீபத்திய தகவலின்படி ஈரான் தனது ஆயுத களஞ்சியத்தில் நவீன ஏவுகணைகள் இருந்த போதிலும் சில தாக்குதல்களில் பழைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரானின் ஏவுகணை திட்டம் பல ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் முக்கிய இடத்தை
கிடைத்துள்ளது. குறித்த ஏவுகணைகளில் பதே 110 மிசில், பதே 313 மிசில் மற்றும் பதே மொபின் மிசில் போன்று பல மேம்பட்ட வகைகள் உள்ளன. பதே தொடர் ஏவுகணைகள் அனைத்தும் திட எரிபொருள் பயன்படுத்தும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகும். இவை சாலை வழியாக நகர்த்தக்கூடிய ஏவுதளங்களில் இருந்து செலுத்தப்படுவதால் அவற்றை கண்டறிவது மற்றும் முன்கூட்டியே தாக்குவது எதிரிகளுக்கு சிரமமாக இருக்கும். 110 என்பது ஆரம்ப கட்ட ஏவுகணை ஆகும். இது சுமார் 250 முதல் 300 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டதாக கருதப்படுகின்றது. இதன் பின்னர் உருவாக்கப்பட்டு 313 மாடல் மேம்பட்ட வழிகாட்டி தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதாகவும் சுமார் 500 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டதாகவும் பாதுகாப்பு ஆய்வுகள் கூறுகின்றன. அதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு பதே மொபின் ஏவுகணை துல்லியமான தாக்குதல் திறனுடையது என கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணை இலக்கை துல்லியமாக அடையும் வகையில் மேம்பட்டு வழிகாட்டி அமைப்புகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சமீபத்திய மோதல்களில் ஈரான் சில பழைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகளவிலான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலையில் பழைய ஆயுதங்களையும் பயன்படுத்தும் தந்திரம் இருக்கலாம் என்று ராணுவ நிபுணர்கள் கருதுகின்றனர். எனினும் ஈரான் தனது ஏவுகணை திறனை பல ஆண்டுகளாக மேம்படுத்தி வந்ததால் அதன் ஆயுத களஞ்சியத்தில் இன்னும் பல மேம்பட்ட அமைப்புகள் இருப்பதாகவும் மதிப்பிடப்படுகின்றது. தற்போதைய போர் சூழ்நிலையில் இந்த ஏவுகணை தொழில்நுட்பங்கள் மோதலின் போக்கை எவ்வாறு மாற்றும் என்பது குறித்து உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டமான பாதுகாப்பு சூழ்நிலை தொடரும் நிலையில் இன்று அதிகாலை பல பகுதிகளில் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல நாடுகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தி தாக்குதல்களை இடைமறிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி நாட்டை நோக்கி வந்து ஏவுகணை தாக்குதலை ஆயுதப்படைகள் வெற்றிகரமாக இடைமறித்ததாக கூறப்பட்டுள்ளது. தாக்குதலால் பெரிய சேதம் எதுவும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. இதேவேளை சவுதி அரேபியா நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஷைபா எண்ணெய் வயல் நோக்கி வந்த 2 ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்ததாக தெரிவித்துள்ளது. இந்த எண்ணெய் வளம் சவுதி அரேபியாவின் முக்கிய ஆற்றல் உற்பத்தி மையங்களில் ஒன்றாகும். மற்றும் ஒரு வளைகுடா நாடான பக்ரைனில் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பல பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளதாகவும் குடிமக்கள் மற்றும் அங்கு வசிக்கும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் அமைதியாக இருந்து அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குவைத் ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி நாட்டின் வான் பாதுகாப்பு படைகள் எதிரி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்டு செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் சமீப நாட்களில் அதிகரித்து வரும் இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலையை மேலும் பதற்றமாக்கியுள்ளன. பல நாடுகள் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உயர் எச்சரிக்கை நிலையில் வைத்திருப்பதாகவும் நிலைமைக்கு ஏற்ப கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் மத்தியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் விமானப்படை தலைமையகம் இஸ்ரேலின் பரந்தளவிலான ராணுவ தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக IDF கூறுகையில் இந்த தாக்குதல்கள் ஈரான் நாட்டில் உள்ள பல முக்கிய ராணுவ வசதிகளை நோக்கி நடத்தப்பட்டதாகவும் அதில் முக்கியமாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விமானப்படை தலைமையகம் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அந்த தலைமையகம் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் விமானப்படை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை கட்டளை அமைப்பு, ட்ரோன் படை மற்றும் பிற விமானப்படை பிரிவுகளின் செயல்பாடுகள் இங்கிருந்து வழிநடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த தலைமையகம் போர் சூழ்நிலை தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைத்து நிலைமையை கண்காணிக்கும் மையமாக இருந்ததுடன் இஸ்ரேல் அரசு மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை திட்டமிடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே பதற்றமாக உள்ள பாதுகாப்பு சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தும் என அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகம் ஈரான் வளைகுடா அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளும் கொடூரமான தாக்குதல்களை கண்டித்துள்ளது. சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் விமான நிலையங்கள், எண்ணெய் வசதிகள் உட்பட பொதுமக்களிடங்களை இலக்கு செய்துள்ள தாக்குதல்கள் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் நடவடிக்கையாகும். இது சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச சாசனங்களையும் மீறுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஈரான் தன் தாக்குதலை நியாயப்படுத்தும் கூற்றுக்களையும் சவுதி அரேபியாவிலிருந்து விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இயக்க அனுமதித்ததாகவும் சொற்பொழிவுகளையும் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சவுதி மற்றும் ICC வான்வழி மீது ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு விமானங்கள் ரோந்துகள் நடத்தி வருவதாக தெளிவுபடுத்தப்பட்டது. ஈரானிய தாக்குதல்கள் தொடரினால் தற்போதைய மற்றும்
எதிர்கால உறவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. எங்கள் நாடுகளுக்கு எதிரான ஈரானின் தற்போதைய நடவடிக்கைகள் விரிவாக்க சுழற்சியை தவிர்ப்பதில் ஞானத்தையோ அல்லது ஆர்வத்தையோ பிரதிபலிக்கவில்லை என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனெனில் இதில் ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதற்றத்தின் மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்து வருவதாக அறிவித்துள்ளது. அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தரப்பிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இடைமறிக்க நாட்டின் வான் பாதுகாப்பு படைகள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல பகுதிகளில் கேட்கப்பட்ட வெடிப்பு போன்ற ஒலிகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மேற்கொண்ட இடைமறிப்பு நடவடிக்கைகளின் விளைவாக ஏற்பட்டவை என அமைச்சகம் விளக்கியுள்ளது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றமாக உள்ள பாதுகாப்பு சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தும் அபாயம் இருப்பதாக கருதப்படுகின்றது. அவசர நிலை அல்லாத அரசு ஊழியர்களை சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற்ற அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. அவசர காலமல்லாத அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முக்கிய ஊழியர்களுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் நேரடி கண்காணிப்பு மற்றும் உயிரிழப்பு நிலவரப்படி இன்று வரையான பாதிப்புகளை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றது. ஈரானில் 1332 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை இஸ்ரேலில் 11 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். அமெரிக்காவில் 6 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். ஈராக்கில் 2 பேர் கொல்லப்பட்டனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். குவைத்தில் 6 பேர் கொல்லப்பட்டனர், டஜன் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 3 பேர் கொல்லப்பட்டனர், 112 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனானில் 339 பேர் கொல்லப்பட்டனர், 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானில் 2000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் ஈரான் பதிலாக 500 ஏவுகணைகள் மற்றும் 2000 ட்ரோன்கள் விட்டு பக்ரைன், குவைத், ஓமான், ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார், லெபனான் மற்றும் இஸ்ரேலில் தாக்குதல்கள் மேற்கொண்டதாகவும் சென்கோம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜோர்டான், ஓமான், கத்தார் போன்ற நாடுகள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. ஈரானின் தாக்குதல்கள் தொடரினால் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் தற்போதைய உறவுகளில் ஆழமான தாக்கம் ஏற்படும் என்று சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எச்சரித்துள்ளன. பெரும்பாலான தாக்குதல்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் மோதல் இன்னும் தீவிரமாக உள்ளது. இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.